நமக்கு என்ன சோசியல் நெட்வொர்க்கில் எது ட்ரெண்டிங்கா வந்தாலும் நம்ம பாட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா நமக்கு தேவை அந்த கலாச்சாரம் உண்மை காப்பாற்றப்படணுன்றது இல்லை. நம்ம சோசியல் நெட்வொர்க் பண்றதுக்கு எல்லாமே ஜஸ்ட் ஒரு டாபிக் தான். நம்ம கலாச்சார உண்மையை நமக்கு உணர்த்துறதுக்கு ஹிப்ஹாப் தமிழான ஒரு மியூசிக் டைரக்டர் தானே தேவைப்பட்டாரு. நாமளா உணரல. வீர விளையாட்டுலாம் நம்ம இஷ்டத்துக்கு விளையாடி விபரீத விளையாட்டாக்கி அடுத்து விவசாயிங்க தற்கொலை 100க்கு மேல விவசாயிங்க செத்து போயிருக்காங்கயா. நமக்கு என்ன, நமக்கு சோறு போட்ட கையெல்லாம் தூக்கு போட்டுட்டு இருக்கு. நமக்கு என்ன, நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்போ இருக்கிற கம்பெனிஸ் கார்பரேட் ஸ்பீட்டா இவங்க எல்லாம் பயப்படுறது போராட்டங்களுக்கு அல்ல, போராட்டங்கள் ஏற்படுத்துற விழிப்புணர்வுக்கு தான். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தெருக்கூத்து பசங்க ஆஃப் MIT ஒரு பிளே பண்ண போறோம். கிவ் யுவர் சப்போர்ட். நிலத்தை உழுது தப்பா, அதுல நெல்லை விதைச்சது தப்பா, தலைய கட்டி சேத்துல இறங்கினதான் தப்பா? இல்லையே, இந்த கடனோட என் குடும்பத்தை அனாதையா விட்டுட்டேன். அப்பா 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 சின்ன வயசுல எங்க அப்பா விவசாயம் பண்றப்போ ஆசையா இருக்கும். அதே சமயம் அவர் ஊருக்கே சோறு போறான்னு சொல்றப்போ கர்வமா இருக்கும். இப்போ செத்து கிடக்க என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி. ஆனா இப்ப ஒண்ணு சொல்றேன், தாவ பிறந்தவன்ல விவசாயி, அடுத்தவனை வாழ வைக்க பிறந்தவன் தான் விவசாயி. காசுக்காக எப்படி காசுக்காக ஆசையா வசனம் பேசுற ஒரு நடிகனுக்கு ஒரு பிரச்சனைனா அவனை சப்போர்ட் பண்றதுக்கும் தூக்கி விடுறதுக்கும் கோடான கோடி பேர். சோத்துக்காக, அதுவும் நம்ம சோத்துக்காக சேத்துல இறங்கி வாழ்ற ஒரு விவசாயிக்கு ஒரு பிரச்சனைனாலோ அவன் செத்தாலோ அவன் பணத்துல ஈடா முக்கியல. ஐயா, காவேரியில தண்ணி விட மாட்டாங்கய்யா, பயிரெல்லாம் கருகி போச்சியா. போனா போகட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? ஐயா, ஜல்லிக்கட்டும் தடை பண்ணிட்டாங்கய்யா, மாட்டினமே அணிஞ்சு போயிடுயா. அழிஞ்சு போட்டு ஐயா, நம்ம கலாச்சாரம் அது பண்பாடு சொல்லிட்டாங்க, போயிடு. ஐயா, நான் காலை விட சொல்ல கேட்க மாட்டியா? போன்னு சொன்னல, போயிடா. என்னோட நண்பன் அவன், என்னோட வயல்ல இறங்கி வேலை செஞ்சான். இப்ப அவன் நிலைமை, இதுக்கு மேல எங்களுக்கு எங்க வழி? இதுக்கு என்னாச்சு? செத்துட்டாரா? என்ன பண்றீங்க அங்கிள்? நீங்களும் அவர் மாதிரி சாவ போறீங்களா? நீங்க செத்தா இங்க யாரு இருக்கா? உங்க வீட்லயும் நிறைய பசங்க இருப்பாங்கல்ல, அங்கிள் வீட்டுல நிறைய மாடு இருக்கும். அங்கிருந்தா எங்க அம்மா எனக்கு பால் வாங்கிட்டு வரும். இப்ப அந்த அங்கிள் செத்துட்டாரு, மாடியும் வித்துட்டாங்க, அம்மா பால் வாங்குறதே இல்லை. இப்ப இவரும் சாவரன்றாரு. இவங்கெல்லாம் ஏன் சாவணும்? இவங்கெல்லாம் வாழணும். நம்ம உடம்புல ஓடுற ஒவ்வொரு துளி ரத்தமும் இவங்க வயல்ல சிந்துற ஒவ்வொரு துளி வேர்வை தானே. இவங்கெல்லாம் வாழணும், வயல்ல இறங்கி விவசாயம் பண்ணணும்.
நான் வாழ, நீங்க எல்லாரும் வாழ. ஜல்லிக்கட்டு நடத்த விடாம தடுத்த பேட்டா வேலை ஒரு மடங்கு தப்புன்னா நம்ம அத்தியாவசிய தேவைகள் என்னன்னு தெரியாம, நம்ம கலாச்சாரம் என்னன்னு புரியாம, Facebookல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோமே, நம்ம மேல 2 மடங்கு தப்பு. நான் வயல்ல இறங்கி விவசாயம் பண்ண தயார். 100 மாடு 1000 மாடு கூட நான் பாதுகாக்கிறேன், அதுக்கும் தயார். தண்ணீர் கொடுத்தாதானே, இல்லையே இதுக்கு மேல எங்களுக்கு வேற எங்க வழி? சின்ன வயசுல எங்க அப்பா விவசாயம் பண்றப்போ ஆசையா இருக்கும். அதே சமயம் அவர் ஊருக்கே சோறு போறான்னு சொல்றப்போ கர்வமா இருக்கும். அதே கர்வம் இப்பயும் இருக்கு. நானும் வயல்ல இறங்கி விவசாயம் தான் பண்ணுவேன். எல்லையில நின்று நம்ம நாட்டை பாதுகாக்கிற ஒரு ராணுவ வீரனுக்கு எவ்வளவு மரியாதையோ அதே அளவுக்கு வயல்ல இறங்கி வேர்வை சிந்து விவசாயம் பண்ற ஒரு விவசாயிக்கும் மரியாதை. ஒரு ராணுவ வீரன் இறந்தா அவன் மேல எப்படி தேசிய கொடியை போத்தி புதைக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயி இறந்தாலும் அவன் மேல தேசிய கொடியை போத்தி புதைக்கணும். ஜல்லிக்கட்டு நடக்கணும், நடக்கும், நடத்துவோம். MIT தெருக்கூத்து பசங்க, only for social issues, no adult comedies, no adult comedies here, only social issues. First year show, second year show, யாரு வந்து எங்கள்கிட்ட சேரணும்னு நினைச்சாலும் சேரலாம், but strictly no adult comedies, only social issues. Okay? ஓகே, டிபார்ட்மெண்ட்டே எங்க வேணாம். வருண், மதன், ரிஷி, தன்வன், பரத், கிருஷ்ணன், Shaul. Shaul was the script writer and director.